இரண்டு புகைப்படங்களை ஒன்றிணைத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி, இந்த மாதம் 2ஆம் தேதி எடுக்கப்பட்ட சேட்டலைட்டினுடைய காட்சி, அதாவது போர்டோ அணு நிலையத்தினுடைய காட்சி. இரண்டாவதாக ஜூன் 22 இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி. அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்பதாகவே ஈரான் இங்க இருந்த விவகாரங்களை எல்லாம் வேறு இடத்துக்கு மாத்திட்டாங்க. எனவே அமெரிக்காவை விட ஈரான் ஷார்ப்பாக இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். போர்டோ அணுமின் நிலையத்திலிருந்து நிறைய லாரிகள் இங்கே பயணிப்பதை இன்றைக்கு இந்த சேட்டலைட் இமேஜ் காட்டுகிறது. இது 2 நாளைக்கு முன்பதாக எடுக்கப்பட்ட சேட்டலைட் இமேஜை தான் அல் ஜசீரா காட்டுறாங்க. இதை தாண்டி இருக்கக்கூடிய விவகாரத்தை தான் இப்ப பார்க்க போறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் சர்வதேச உலகத்திலே இன்றைக்கு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிகழ்வு ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த சண்டை, முருகல் யுத்தம் தான் மாறி இருக்கிறது. இன்றைய தினம் அதிகாலையிலேயே அமெரிக்க இராணுவம் ஈரானுடைய போர்டோ அணுசக்தி நிலையம் உள்ளிட்ட 3 இடங்களில் தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். இந்த தாக்குதல்கள் மிக மிக வெற்றிகரமாக நடைபெற்றதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் உள்ள புகுந்தாரு, பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாரு, அப்படியே அடக்கிட்டாங்க ஈரான என்றெல்லாம் அது சொல்லி முடிக்க இயலாத அளவுக்கு அவர்கள் புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் அது அப்படியே எடுத்து இருக்கிற மாதிரி எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தலையில் உள்வாங்கக்கூடிய கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த ஊடகங்கள் எல்லாம் கூட ஈரானின் தலை நிமிர முடியாது, ஈரானுடைய நிலைமை என்னாகும் என்றெல்லாம் போஸ்டுகள் போடுகிற காட்சிகளையும், அதே நேரத்தில் வீடியோக்கள் நியூஸுகள் அடிக்கக்கூடிய காட்சிகளையும் பல தொலைக்காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக சற்று நேரத்துக்கு முன்பதாகவே தெரிந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராக்சி அவங்க மிக மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டார். எங்களுடைய அணு நிலையங்கள் மீதான தாக்குதல்களால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, குறிப்பாக போர்டோ அணுமின் நிலையத்தின் மீதான உங்களுடைய தாக்குதல்களால் எங்களுக்கு எந்த இழப்புமே இல்லை என்பதை மிக மிக தைரியமாக மிக மிக தெளிவாக அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நிலைமை இப்படி இருக்க ஈரான் என்ன சொல்கிறது, சுயாதீன ஊடகங்கள் என்ன சொல்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்று கேட்டா, ஈரானுடைய அணு நிலையத்தின் மீதான தாக்குதல்கள் தான் அமெரிக்க இஸ்ரேலுடைய குறிக்கோளாக இருக்கிறது. ஏன்னா ஈரான் அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக மாறிவிடக் கூடாது. அதுல 2 விவகாரம் இருக்குது. அதுல முதலாவது விவகாரம் என்னன்னா, ஈரான் அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக மாறிவிட்டது என்று சொன்னால் இனிமே அவங்கள த்ரெட்டன் பண்ண முடியாது, அவர்களோடு சண்டைக்கு போக முடியாது, அடிப்ப முடிப்போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்ககிட்டையும் அணு ஆயுதம் இருக்கு, எடுத்து சாத்தி விட்டு போய்கிட்டே இருப்பான்ங்கிறதுனால. இரண்டாவது, அதை விட பெரிய ஒரு நஷ்டம் அவர்களுக்கு இருக்கிறது. என்னன்னா, இந்த அரபு நாடுகளை இனிமே மாங்காவாக்க முடியாது, அவங்கள மடப்பயல்களாக்க முடியாது என்கிறது அதில் இருக்கக்கூடிய 2வது விவகாரம். ஏன்னு சொன்னா, அரபு நாடுகளுக்கு உங்களுக்கு இஸ்ரேலுக்கு எல்லா ஆயுதத்தையும் கொடுப்பாங்க, இஸ்ரேலுக்கு அயன்டோம் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்ரேல் பக்கத்தில் இருக்குது, நீங்கள்லாம் ஆயுத பலத்தை வளர்த்துக்கிறேன்னு, நாளைக்கு பின்ன ஏதாவது நான் உங்களுக்கு தேவையா இல்லையா என்று சொல்லி இஸ்ரேலை காட்டியே அரபு நாடுகளுக்கு ஆயுத விற்பனையை செய்து கொண்டிருப்பார்கள். இதுதான் வளமையாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு. இந்த நிலையில தான் இப்பொழுது நடக்கக்கூடிய சமாச்சாரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக ஈரான் மாறிவிட்டது என்று சொன்னால் இனிமேல் அவர்கள் அரபு நாடுகளுக்கு இஸ்ரேலை காட்டி ஆயுத விற்பனை செய்ய முடியாது. ஒன்று. இரண்டாவது, இந்த யுத்தத்துக்கு பிறகு எந்த அரபு நாட்டிடத்திலையும் போய் இந்த அயன்டோம் அதை இதெல்லாம் காட்டி என்ன பண்ண முடியாதுன்னா, மீண்டும் அவங்க பிசினஸ் பண்ண முடியாது. இந்த மாங்காய்கள் அதை நம்பி வாங்கினாங்கன்னா அது 2வது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்படி விற்க முடியாது. ஏன்னு கேட்டா, இப்பதான் அடிச்சு காட்டிட்டானே, உன்னுடைய அயன்டோம் எல்லாம் ஒண்ணுக்கு உதவாதது அடிச்சு காட்டிட்டான், அதனால அதையும் செய்ய முடியாது. 3வது விவகாரம் என்னன்னா, அமெரிக்காவோடு இனி ஆயுத ஒப்பந்தங்கள் பண்ணுவதை விட அரபு நாடுகள் ஈரானோடு பண்ணுவதற்குத்தான் தலைப்படும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படியான ஒரு சூழல் வந்துவிடக் கூடாது என்கிறதுனால தான் உடனடியாக ஈரானுக்குள்ள புகுந்து நான் தாக்குதல் நடத்துகிறேன் என்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பிறகு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி இதுதான். இங்க நீங்க பார்க்கலாம், அல் ஜசீரா 2
இரண்டு புகைப்படங்களை ஒன்றிணைத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி, இந்த மாதம் 2ஆம் தேதி எடுக்கப்பட்ட சேட்டலைட்டினுடைய காட்சி, அதாவது ஃபோர்டோ அணு நிலையத்தினுடைய காட்சி. இரண்டாவதாக ஜூன் 22 இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி. இங்க பாருங்க, இதுதான் ஃபோர்டோ அந்த அணுமின் நிலையத்தினுடைய இன்றைய காட்சியாக இருக்கு. இந்த இடத்துல இங்க இருக்குது அணுமின் நிலையத்தினுடைய மெயின், இங்க தான் அட்டாக் பண்ணிருப்பாங்க என்று எல்லோரும் நினைப்போம். இங்க அட்டாக் பண்ணல, இங்க தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அட்டாக் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதான் என்ட்ரி சைட். ஒன்ன புரிஞ்சுக்கிறீங்க, இது ஒரு பெரிய மலைப்பகுதி, கல்லு மலை. இதுக்குள்ளாக அட்டாக் பண்ணி அழிக்கிறதுங்கிறது அசாத்தியமானது. அதனால அவங்க அடிச்சது ஃபெயிலியர் இப்போ ஆயிருக்குது. எந்த அணுக்கசியும், எந்த ஒரு கதிர்வீச்சும் கிடையாது, எந்த ஒரு அணுக்கசியும் கிடையாதுங்கிற செய்தியெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டால், இதுக்குள்ள அடிக்காம இந்த 2 இடமும் வந்து என்ட்ரன்ஸ், இந்த என்ட்ரன்ஸ் மேலே தான் அவங்க இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இப்போ இது ஜூன் 22 தானே, அப்படியே நீங்கள் ஜூன் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிலைமை இருக்குதுங்கிறத பாருங்க. ஜூன் 2ஆம் தேதி இதே இடம் எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்தது. இப்படி இருந்த இந்த 2 இடத்துல தான் இன்றைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதனால எந்த ஒரு இழப்பும் ஈரானுக்கு இல்லை. இதை தாண்டி ஏன் இல்லைங்கிறதுக்கான 2 காரணம். ஒன்று, அவர்களுடைய குண்டுகள் 60 மீட்டரை தாண்டி போகாது. 80 மீட்டர் ஆழத்தில் ஈரான் அந்த யுரேனியத்தை, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது, இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு புகைப்படத்தில் அல் ஜசீரா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நியூயார்க் டைம்ஸும் அதை எழுதியிருக்கிறாங்க. அல் ஜசீரா மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்பதாகவே ஈரான் இங்க இருந்த விவகாரங்களை எல்லாம் வேறு இடத்துக்கு மாத்திட்டாங்க. எனவே அமெரிக்காவை விட ஈரான் ஷார்ப்பாக இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, அமெரிக்கா என்ன சொல்லி கொண்டிருந்ததுன்னா 2 வீக் டைம் இருக்குது ஈரானுக்குன்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. அந்த 2 வீக்கை ஈரான் எப்படி அனுமானிச்சிருக்காங்க? 2 வீக் அல்ல, 2 days அனுமானிச்சிருக்காங்க. நம்ம 2 வீக்னு நினைச்சிட்டு இருப்போம்ல, 2 daysக்குள்ள அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு 2 நாட்களுக்கு முன்பதாகவே ஃபோர்டோ அணுமின் நிலையத்தில் இருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவங்க வேறு இடங்களுக்கு மாற்றுகிற காட்சிகளும் சேட்டலைட்ல பதிவாகி இருப்பதை அல் ஜசீரா வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த இமேஜை நீங்க பாருங்க. இது ஜூன் 2ஆம் தேதி, இது ஜூன் 22ஆம் தேதி. ஜூன் 22ஆம் தேதி இன்றைய நாளுக்குரிய இமேஜை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிற காட்சியை நீங்க பார்க்கலாம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இது. அதை அமெரிக்காவுடைய குண்டுகளால் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிற காட்சிகள் இங்கே இருக்கிறது. அதே ஜூன் 2ஆம் தேதி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. இதுதான் ஃபோர்டோ அணுமின் நிலையத்தினுடைய அந்த வாயில்கள். அதுக்குள்ள குண்டுகள் போடக்கல அதை அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுக்கிற மாதிரி இருக்கும். ஏவுகணையாக இருந்தால் தடுப்பாங்க. இது நேரடியாக விமானம் மூலமாக கொண்டு போய் போடப்பட்ட குண்டுங்கிறதுனால அதுவும் சேர்ந்து தான் அழிந்திருக்கிறது. அழிந்திருக்கக்கூடிய காட்சியை தான் இந்த 2 புகைப்படமும் காட்டுகிறது. இதை தாண்டி இருக்கக்கூடிய விவகாரத்தை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த இமேஜ்ல நீங்க பார்க்க முடியும். இதுல மிக தெளிவாக இந்த இமேஜ், சேட்டலைட் இமேஜ்ல நீங்க பாருங்க, ஃபோர்டோ அணுமின் நிலையத்திலிருந்து நிறைய லாரிகள் இங்கே பயணிப்பதை இன்றைக்கு இந்த சேட்டலைட் இமேஜ் காட்டுகிறது. இது 2 நாளைக்கு முன்பதாக எடுக்கப்பட்ட சேட்டலைட் இமேஜை தான் அல் ஜசீரா காட்டுறாங்க. இதுல நிறைய லாரிகள்ல ஏதோ ஒரு வகையான பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதை காட்டுகிற சேட்டலைட் இமேஜ். எனவே தான் இதை அல் ஜசீராவும் டைம்ஸும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்த ஃபோர்டோ அணுமின் நிலையத்தில் இருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஏதோ ஒரு வகையில் 2 நாட்களுக்கு முன்பதாகவோ அல்லது அதற்கு முன்பதாகவோ அங்கிருந்து வேறு இடங்களுக்கு கொண்டு போய் விட்டார்கள். எனவே அதை எங்க கொண்டு போனாங்க, எங்க சேமிச்சு வச்சிருக்கிறாங்கிறது தெரியல. அப்படி இருக்கும்போது முதல் விவகாரம், இன்றைக்கு அடித்த தாக்குதல் அவர்களுடைய அந்த அணு தயாரிக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகவே இல்லை. அந்த தாக்குதல் அட்டாக் ஆகவே இல்லை. அப்படியே அட்டாக் ஆனாலும் அங்க எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் வேற இடத்துக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் இந்த நிமிடம் வரைக்கும் எந்த விதமான கதிர்வீச்சுகளும் இல்லை. இந்த நிமிடம் வரைக்கும் இல்லைங்க, போன வெள்ளிக்கிழமை, அதாவது முதலாவது இந்த 9 நாளைக்கு முன்பதாக தாக்குதல் ஆரம்பிச்சாங்கல்ல, தாக்குதல் ஆரம்பிச்சது பல முறை இஸ்ஃபஹான்ல, தப்ரீஸ்ல, ஃபோர்டோல எல்லாம் தாக்குதல்களை இஸ்ரேலே நடத்திட்டான். எந்த ஒரு கதிர்வீச்சும் இதுவரைக்கும் இல்லைன்னு சொன்னா இதையெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து தயார் நிலையில் தேவையான இடங்களுக்கு அதையெல்லாம் மூவ் பண்ணிட்டாங்க என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எனவே இந்த எங்களை விட்டா அறிவாளி இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு தண்ணியை காட்டல, பச்சை தண்ணியை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஈரானுங்கிறது துல்லியமாக தெரிகிறது. ஏன்னா அவர்களுடைய இந்த தொழில்நுட்ப அறிவு என்பது அமெரிக்கர்களை மிஞ்சி அறிவாக இருக்கிறது என்பதை நம்ம வரலாற்றில் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பாரசீகர்களுடைய தொழில்நுட்ப அறிவு சம்பந்தமாக போடுவோம்னு சொல்லியிருந்தோம். அது நேரம் தான் பிரச்சனையாக இருக்கு. நிறைய இந்த வீடியோக்கள் தான் போட்டுக்கொண்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு முக்கியமான எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோங்கிறதுனால அதையும் நம்ம இன்றைக்கோ நாளைக்கோ இன்ஷா அல்லாஹ் வெளியிட்டுருவோம். அதில் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய
அறிவு ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். அல் ஜசீராவில் இந்த புகைப்படங்கள் இருக்கிறது. நம்முடைய டெலிகிராம் சேனல்லையும் இந்த புகைப்படங்களை நம்ம பதிவேற்றி விடுவோம். இப்படி இருக்கிற நேரத்தில் போர்டோ அணுமின் நிலையத்தில் தாக்குதலுக்குள்ளான பகுதிகளை நாங்கள் முழுவதுமாக கிளியர் பண்ணிட்டோம். அங்கே வந்து நிவாரண பணிகள் முடிந்து விட்டது. சில பேர் காயம் உண்டாகி இருக்கிறது, அவர்களை நாங்கள் மருத்துவமனைக்கு சேர்த்துட்டோம். அந்த இடம் இப்போ கிளியராக இருக்குது, பழைய மாதிரியே இயங்குகிறது என்று சொல்லி மீண்டும் ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய அணுமின் நிலையங்களை தாக்குவதனூடாக பெரிய சிவப்பு கோட்டை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாண்டி இருக்கின்றன. ரெட் லைனை தாண்டிட்டாங்க. இனிமே அவங்களுக்கு எப்படி பதில் கொடுக்கணுங்கிறத நாங்கள் தான் தீர்மானிப்போம், யாரையும் தீர்மானிக்க விட மாட்டோம் என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஈரானுடைய அமைதியான அணுசக்தி தொழில்நுட்பத்தை எந்த தாக்குதலாலும் அழிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு, நீங்க எத்தனை குண்டை போட்டாலும் எங்களுடைய அந்த அணு செறிவூட்டலை நீங்கள் தடுக்க முடியாது என்று மிக தைரியமாக மிக துல்லியமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிராந்தியத்தினுடைய அமெரிக்காவினுடைய பேஸுகள் இருக்கிறது, அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு இல்லை, அமெரிக்காவினுடைய பலவீனம். ஏன்னு சொன்னா, நாங்க அடிச்சா நாங்க அமெரிக்காவுக்கு வந்து அடிக்க தேவையில்லை, உங்க பேஸுக்கு நாங்க அடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஐஆர்ஜிசி சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், எங்களை தாக்குவதற்காக வந்த விமானங்கள் எங்கிருந்து வந்தன என்பது எங்களுக்கு தெரியும். அந்த இடங்களை 100% கண்காணிப்பில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். குறுகிய காலத்துக்குள்ள அதுக்குரிய பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கு ஐஆர்ஜிசி மிக தெளிவாக சொல்லியிருக்கிற அதே நேரம் ஈரானுடைய ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 3 இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இதனுடைய செய்தி தொடர்பாளர் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்கள் எங்களுடைய ஏவுகணை திறன்களை இன்னும் முழுமையாக பயன்படுத்தவே இல்லை, கொஞ்சமா பயன்படுத்தினதுக்கே அமெரிக்கா வரைக்கும் கூட்டி வந்தீங்களடா, இன்னும் நாங்கள் அதுக்குள்ள போகவே இல்லையடா, அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கவே இல்லையடா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, ஜியோனிச அமைப்போடு மோதலில் முதல் தடவையாக நாங்கள் ஹைபர் ஷெஹான் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு அவங்க பயன்படுத்தினது இஸ்ரேல் மேல ஹைபர் ஷெஹான். நீங்க யோசிச்சு பாருங்க, அவருடைய எவ்வளவு பெரிய தொழில்நுட்ப திறமை என்று சொல்லி. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வாங்க. முதல் நாள் அவர்கள் ஹஜ்ஜி சுலைமான், காசிம் சுலைமானி பேரில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜி சுலைமான் என்கிற சூப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தினார்கள். இரண்டாவது நாள் அவர்கள் ஃபத்தாஹ் 1 ஃபத்தாஹ் 2 வகையான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தினாங்க. இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஆயத்துல்லா அலி ஹாமனி என்று சொல்லுவாங்க. ரெண்டையும் பிரித்து சொல்றதா இருந்தால் ஃபத்தாஹ் 1 ஃபத்தாஹ் 2 என்று சொல்லுவாங்க. நேற்றைய தினம் அவர்கள் நடத்திய தாக்குதல் சிஜ்ஜீல் என்கிற ஏவுகணை தாக்குதல். சிஜ்ஜீலுடைய அகோரம் எப்படிங்கிறத நம்ம தனியாக சொல்லிட்டோம். இன்றைக்கு அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுடைய ஏவுகணையுடைய பேர் ஹைபர் ஷெஹான். ஹைபர் என்கிற ஒரு யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் நமக்கு தெரியும், ஹைபர் கணவாய்களில் நடந்தது. அந்த ஹைபருடைய பேரில் ஹைபர் ஷெஹான் என்கிற பேரில் ஒரு ஏவுகணையை தயாரித்திருக்கிறார்கள். இது 20வது அலையில் அதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். முதல் தடவையாக ஹைபர் ஷெஹான் மல்டி வார் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது தவிர இன்னும் நிறைய இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று வீதமாக உங்களுக்கு வரும். நீங்க ரொம்ப அதிகமான ஷாக்குகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஐஆர்ஜிசி அறிவித்திருக்கிறது. உலகத்துக்கே ஷாக் தானையா சந்துக்கிட்டு இருக்கிறீங்க, யாருக்கு ஷாக் இல்லைங்கிறிய? ஈரான எல்லாருமே அப்படித்தான் நினைச்சிருந்தாங்க. அதெல்லாம் சும்மா வெத்து வெட்டு வாயில சவடால் விடுவாங்க. கொஞ்சம் பேர் அவன் அப்படித்தான் சொல்லுவான், முனாஃபிக்குகள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அடிச்சதுக்கு பிறகு அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் அடிக்கிறாங்க. இப்போ கூட இன்னைக்கு கூட என்னன்னா, அமெரிக்கா ஆல்ரெடி ஈரானுக்கு சொல்லிட்டானா, இன்னைக்கு நான் உனக்கு அடிப்பும் பார்த்துக்க, எல்லாத்தையும் ஓரமாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டானா. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃபோர்டோ அணு நிலையத்தில் இருந்து எல்லாத்தையும் ஓரமாக்கி வச்சிருந்தாங்களா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா நாங்கள் 5 பேரை கொல்ல போகிறோம், சாகிறதுக்கு ரெடியாக இருந்துக்கிறேங்க என்று சொல்லிக்கிட்டு தான் ஈரானுடைய 5 தளபதிகளை கொண்டாங்களா? நான் கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லையா? சரி, அவன் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் அப்படி பேசுகிறார்கள் என்றால், ஈரானை எதிர்க்கணுங்கிறதுக்காக வேண்டிய இப்படி இல்லை கொள்கையா இங்கே பிரச்சனை? அவன் கொள்கை இருப்பான், அந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கிறலங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் இந்த வக்கரத்தை கொட்டணும்? ஏன்னா அந்த அவர்களுடைய வெற்றியை சகிக்க முடியலை. இப்படி ஜெயிச்சுக்கிட்டு வர்றானே. நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற சவுதி அரேபியாவில் அப்படியே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறானே. அப்போ என்ன பண்ணுறது? அதாவது இதுவனுக்கு எதிராக நிற்போம். அதாவது என்ன மனோநிலைன்னா, இஸ்ரேல் ஜெயிச்சாலும் பரவாயில்லை, ஈரான் ஜெயிச்சிடக்கூடாது. எங்கே போய் இதை திருத்துறது? நம்ம இந்த நோய்க்கெல்லாம் மருந்து கிடையாது பாப்பா எங்கள்கிட்ட. அதுக்கு மருந்து அல்லாஹ் தான் தரணும். இந்த மனநோய்க்கு மருந்து கிடையாது. அது அவர்களாக திருந்து இல்லைன்னா முடியாது. அதையும் புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இதுவரைக்கும் 53 ஜியோனிஸ்டுகளை தட்டி தூக்கி இருக்கிறது ஈரான். இன்றைக்கி காலையிலையும் ஒருத்தனை தூக்கில் போட்டாங்க, உங்களுக்கு தெரியும். 17 பேரை இதுவரைக்கும் கைமா பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு 53 பேரை தனியாக கைது பண்ணுறாங்க. இதில் எத்தனை பேர்
போகிறாங்கன்னு தெரியல. அவ்வளவு எல்லாரையும் வல்ல விரித்து தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எவனையாவது ஒருத்தனையாவது இஸ்ரேலுக்குள்ளே கைது பண்ணினோம்னு சொல்லி இஸ்ரேல்காரன் சொல்லி பார்க்குறீங்களா? ஒருத்தனையும் இஸ்ரேலுக்குள்ள கைது பண்ணல. ஈரானுக்குள்ள இஸ்ரேல்காரங்களை மொசாதுடைய ஆதரவாளர்களை தொடர்ந்து கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்முடைய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். ரஸ்மின் MISC நியூஸ் என்கிற இந்த சேனல், ரஸ்மின் டாக்ஸ் என்கிற அந்த சேனல், 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல்களையும் இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் உண்மை செய்திகளை மாத்திரம் தெரிந்து கொள்வோமாக, மக்களுக்கு மத்தியிலே உண்மை செய்திகளை மாத்திரம் கொண்டு போய் சேர்ப்போமாக. வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் மிகச்சிறந்த பணிகளில் ஒன்றிணைப்பான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.